தமிழ்நாட்டில் நேற்றைய முன்தினம் நடந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை என்பது அனைவருடைய மனதையும், அரசியல் தெரிந்த அனைவருடைய மனதையும் மிக பெரிய அளவுல ஒரு காயப்படுத்தி இருக்கு, ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கி இருக்குன்னு தான் சொல்லணும். ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தொடர்ச்சியாக வன்னியர் சமூகம் மற்றும் பறையர் சமூக மக்களோட ஒற்றுமையை பேசிக்கொண்டிருந்தவர். அது மட்டும் இல்லாம பட்டியல் சமூகத்தோட உரிமையையும் அவருடைய வளர்ச்சியையும் தொடர்ச்சியாக எப்படியாச்சும் பட்டியல் சமூகத்தை மேல கொண்டு வரணும் அப்படிங்கிற ரீதியில செயல்பட்டவர். அது மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து பட்டியல் சமூகம் இங்க சென்னைக்கு தங்கி படிக்க வராங்கன்னா அவர்களுக்கு உண்டான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் ஏற்படுத்தியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். இது மாதிரியான பல்வேறு விஷயங்களை சத்தம் இல்லாம செய்து காட்டியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். அவருடைய இறப்பு, அவருடைய படுகொலை என்பது உண்மையாக சொல்ற அனைவரோட மனதையும் மிக பெரிய அளவுல பாதித்துள்ளதுதான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட மரணம் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக அரசியல் படுகொலை நடந்துட்டு இருக்குதான் நம்ம சொல்லணும். நேற்றைய தினம் ஒரு பாமக பிரமுகர் கூட இது மாதிரி வெட்டியிருக்காங்க கடலூர்ல. இது மாதிரி தொடர்ச்சியாக ஒரு அரசியல் கொலைகள்ங்கிறது நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு உளவுத்துறைங்கிறது என்ன பண்ணிட்டு இருக்குன்னே தெரியல. எதிர்கட்சிகளை நோட்டமிடுவதற்கும் அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன பண்றாங்க, எங்கெங்க போறாங்க, இந்த விக்கிரவாண்டி தேர்தல் நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு எப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியா தான் பயன்படுத்திருக்காங்களே தவிர அரசியல் தகவலருக்கு ஒரு பாதுகாப்பும் தரதில்லை தான் நம்ம சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு தொடர்ச்சியாக கொலை மிரட்டல்களும் அச்சுறுத்தலும் இருந்துகிட்டு தான் இருந்திருக்கு. இதை போலீஸ் ஸ்டேஷனும் உளவுத்துறையும் சொல்லியும் சரியான பாதுகாப்பு அவருக்கு தரல அப்படிங்கிற ஒரு தகவல் தான் தொடர்ச்சியா வந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் பகுஜன் சமாஜ்வாடியோட மாநில தலைவர், தமிழ்நாடு மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களோட படுகொலை என்பது மிக பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னா கண்டிப்பா மிக ஆகாதுன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவரோட படுகொலை உண்மையிலுமே தலித் மக்களுக்கான ஒரு வளர்ச்சியில ஒரு தடை ஏற்பட்டிருக்கு தான் நம்ம சொல்லணும். அந்த உண்மையை கண்டிப்பா சொல்லி ஆகணும். எதற்காகனா அவருடைய செயல்பாடுகள் மிக பெரிய அளவுலே இருந்திருக்கு தலித் மக்களுடைய வளர்ச்சிக்குன்னு தான் சொல்லணும். எதற்காகனா இப்ப கிராமத்துல இருந்து சென்னை நோக்கி வருகின்ற அந்த படிப்புக்காக, வேலை வாய்ப்பிற்காகலாம் அந்த தலித் மக்கள் தலித் இளைஞர்கள் சென்னை நோக்கி வரும்போது அவர்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு மட்டும்தான். அது மாதிரி தொடர்ச்சியான பல்வேறு நன்மைகளையும் சமூக நல்லிணக்கத்தையும் உருவாக்கிய மருத்துவர் ஐயா ராமதாஸ் மற்றும் மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய இணக்கமாக இருந்தவர். தொடர்ச்சியாக ஒரு மீட்டிங்ல கூட அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் ஒன்னா அந்த மீட்டிங்ல கலந்துட்ட போது அவர் பேசிய வார்த்தைகள், அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் பேசிய வார்த்தைகள் மிக பெரிய அளவுல அந்த சோசியல் மீடியாலாம் வைரல் ஆயிட்டு இருக்குன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவு வன்னியர் மக்களோட ஒற்றுமையும் பறையர் சமூக மக்களோட ஒற்றுமையும் மிக பெரிய அளவு நுணுக்கமாவே பேசியிருப்பாரு ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். எங்க போனாலும் இந்த விஷயத்துல தொடர்ச்சியா பேசிக்கிட்டே இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அம்பேத்கர் அப்படிங்கிற வார்த்தையை பாபா சாஹேப் அம்பேத்கர் அப்படின்ற தொடர்ச்சியாக முன்வைத்து தொடர்ச்சியாக முழங்கி பாபா சாஹேப் அப்படி அந்த வார்த்தையை பிரபலப்படுத்துவது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். வேற எந்த ஒரு தலித்துவமும் இல்லை. அது மாதிரியான தொடர்ச்சியாக ஒரு நல்ல விஷயங்களையும் சமூக ஒற்றுமையும் பேசிக்கிட்டு இருந்த ஒரு தலைவர் இருந்தது உண்மையிலுமே இந்த சமூகத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு இழப்புன்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்குங்கிறது மிகப்பெரிய அளவுல கேள்விக்குறியாக தான் இருந்திருக்கு. தொடர்ச்சியா அந்த கன்னியாகுமரியில காங்கிரஸ் பிரமுக வெட்டி கொலை செய்ததாகட்டும், இது மாதிரி அப்புறம் கடலூர்ல ஒரு அதிமுகவோட கிளை செயலாளர் வெட்டி கொல்லப்படும், அப்புறம் சேலத்துல நடந்ததாகட்டும், அப்புறம் நேற்று நடந்த பாமக வெட்டி மிக பெரிய அளவு பரபரப்பை ஏற்படுத்தாகட்டும், இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் பார்த்தா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு சட்ட ஒழுங்கு கேள்விக்குறிகள் தான் இருக்கு. அதாவது காவல்துறை தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிற மு.க. ஸ்டாலின் என்ன செய்து கொண்டிருக்கிறான்னு தெரியல. தன்னுடைய இரும்புக்காரம் துருப்பிடிச்சு போயிடுச்சான்னு தெரியல. அப்படிதான் எங்கேயாச்சும் போய் வித்துட்டாங்களான்னு தெரியல. அந்த இரும்பு கரத்தை, இரும்பு தானே அதெல்லாம் போய் வித்துலான்னு சொல்லிட்டு வித்துட்டாங்களான்னு தெரியல. என்ன பண்றாங்கன்னு தெரியல. உளவுத்துறை என்ன பண்ணுதுன்னு தெரியல. மற்றவங்களாச்சும் ஏதோ ஒரு லோக்கல் அளவுல பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஆனால் பகுஜன் சமாஜ் கட்சியோட ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பது சத்தியமா சொல்றேன், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயல். அவருடைய இறப்புங்கிறது பாத்தீங்கன்னா அந்த சமூக மக்களுக்கு மட்டும் இல்லை,
அந்த சமூக ஒற்றுமை பேசிக்கொண்டிருக்கிற அனைத்து விஷயங்களுக்குமே பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் சொல்லணும். அவர் கண்டிப்பா அவருடைய செயல்பாடுகளை வந்து உண்மையாலுமே நார்த் மெட்ராஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இருந்திருக்கு. அவருடைய சேவைகள் வந்து நம்ம சொல்லில் அடங்க, அதாவது நம்மளால அவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியாது. அது மாதிரி சொல்றதுக்கு வந்து நமக்கு பட்டியலாம் போட முடியாது. அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல பட்டியலின மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு சாதனை செஞ்சிருக்காருன்னு தான் நம்ம சொல்லணும். இது வந்து நம்ம தமிழ்நாடு காவல்துறை வந்து இந்த சம்பவத்துல ஈடுபட்டிருந்த அனைவரையும் முக்கியமா பார்த்தீங்கன்னா உண்மையான குற்றவாளிகளை வந்து இவங்க கைது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு ரீதியில தான் ஆம்ஸ்ட்ராங்கோட அவர்களுடைய ஆதரவாளர்கள் வந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருக்காங்க. அதுல மட்டும் இல்ல பெகன்ஜி மாயாவதி அவர்களை வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டோட சட்டம் ஒழுங்கு வந்து மிக பெரிய அளவுல கேள்விக்குறியாவே பேசிட்டு போயிருக்காரு. இங்க என்னதான் நடக்குதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அது மாதிரி 8 பேரை வந்து நாங்க கைது பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. ஆனா அவங்க வந்து கைதுலாம் பண்ணல, அவங்களா போய் சரண்டர் ஆயிருக்காங்க. இதை வந்து கைது பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு சொல்றாங்களே தவிர அவங்களதான் போய் சரண்டர் ஆயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கு. அங்க இருக்கிற பகுஜன் சமாஜ் கட்சி பிரமுகர்கள்லாம் இதைதான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க எங்கேயா பிடிச்சிங்க, அவங்களதானே வந்து போயிட்டு சரண்டர் இருக்காங்க, இன்னும் உண்மை குற்றவாளிகள்லாம் நீங்க யாருமே பிடிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவருடைய மரணத்துக்கான பல்வேறு விஷயங்கள் பேசப்படும். இந்த ஆற்காடு சுரேஷோட மரணம், அதுக்கு பழிக்க பழி அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம வந்து அந்த விஷயத்துக்குள்ள போக விரும்பல. ஆனால் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணம்ங்கிறது பட்டியலின மக்களுக்கு, அதாவது பட்டியலின மக்கள் உண்மையா அவங்க வந்து மேல வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைவர் இருப்பாங்க பத்தியா, அந்த தலைவர்கள்ல ஒருவர் மரணம் அடைந்திருக்கிறார் தான் சொல்லணும். ஆம்ஸ்ட்ராங் போன்ற தலைவர்கள் வந்து தலித் மக்கள் மத்தியில வந்து மிகப்பெரிய அளவுல பிரபலம் அடையல, அரசியல் அளவுல மிகப்பெரிய அளவுல பிரபலம் அடையல அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக தான் இருந்திருக்கு. ஏன்னா அவர்கள் மாதிரியான தலைவர்களை வந்து பட்டியலின மக்கள் தூக்கி விட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா பட்டியலின மக்களுக்கான உரிமைகள் வந்து எப்பயும் கிடைச்சிருக்கும். தொல் திருமாவளவன் மாதிரி வந்து திமுக தொடர்ச்சியா முட்டு கொடுக்குற தலைவர்களே தேர்ந்தெடுத்ததால வந்த வினைதான் ஆம்ஸ்ட்ராங் போன்ற நல்ல தலைவர்களை வந்து இப்ப நம்ம இழந்து நிற்பதற்கான முக்கியமான காரணம். உண்மையிலே பறைய சமூக மக்களுக்கு மட்டும் அவருடைய இழப்பு வந்து பேரதிர்ச்சிலாம் இல்லை, வன்னியர் மக்களுக்கும் மிகப்பெரிய அளவுல ஒரு பேரதிர்ச்சி தான். முக்கியம் பாத்தீங்கன்னா அவரோட ஒற்றுமை பறையர் சமூக மற்றும் வன்னியர் சமூகோட ஒற்றுமையை வந்து தொடர்ச்சியா பேசிட்டு இருந்தால அதுவும் ஒரு காரணமா இருக்குமோ, இந்த பிரித்தளம் சூழ்ச்சி செய்யற ஒரு சில நரிகள் இருப்பாங்கல்ல, அவங்களோட அந்த சதிச்செயலா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிக்கும் பல்வேறு வகையில வந்து நமக்கு சந்தேகம் வந்துட்டு தான் இருக்கு. இனிமே ஆம்ஸ்ட்ராங்கோட இழப்பு வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான். கண்டிப்பாக இது சம்பந்தப்பட்ட அனைத்து குற்றவாளிகளையும் கடுமையாக தண்டிக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இனிமேலாவது பட்டியலின மக்கள் வந்து உங்களுக்காக உழைக்கின்ற உண்மையான தலைவர்களை வந்து நீங்க உயர்த்தி விடுங்க, அவங்களை தேர்ந்தெடுங்க. உங்களுடைய வாக்குகளை அடமானம் வைக்கும் தலைவர்களை கண்டெடுத்து அவர்களை புறக்கணிங்க. அப்பதான் உங்களுடைய வளர்ச்சியில வந்து இன்னும் மென்மேலும் வளர முடியும். நம்ம ஆம்ஸ்ட்ராங் உண்மையாலுமே தலித் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவுல பல்வேறு விஷயங்களை வந்து செஞ்சிருக்காரு. அதாவது வெளியூர்ல இருந்து கிராமங்கள்ல இருந்து வரும் தலித் மாணவர்களுக்கு தேவையான படிப்பு உதவிகள், அதுக்கப்புறம் வேலை வாய்ப்புகள் ஏதாவது தர்றாங்கன்னா அதுக்கு உண்டான வசதி வாய்ப்புகள் அனைத்தையும் வந்து ஏற்படுத்தி கொடுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாம ஆம்ஸ்ட்ராங் மூலியமா பார்த்தா இதற்கு 300க்கும் மேற்பட்ட வழக்குகள் வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் எவ்வளவு பெரிய சாதனை யோசிச்சு பாருங்க. ஒரு தனி மனிதன் அவர் வந்து கட்ட பஞ்சாயத்து பண்றாரு, அதை பண்ற இதை பண்றாருன்ட்டு அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், அது வந்து அப்பாற்பட்ட விஷயம். ஆனா அந்த வளர்ச்சி, அந்த சமூகத்தோட வளர்ச்சிக்காக தொடர்ச்சியாக பாடுபட்டு, தொடர்ச்சியாக சமூக ஒற்றுமைக்காக பாடுபட்டு அவர் செய்த பல்வேறு நல்ல காரியங்கள் உண்மையிலுமே சொல்றேன், அவர் வந்து வாழ்நாள் முழுக்கும் வந்து அது நிலைச்சுக்கிட்டதான் இருக்கும். அவரால் பயனடைந்தவர்கள் இருக்கிற வரைக்கும் அவருடைய புகழ் வந்து தொடர்ச்சியா நிலைச்சுக்கிட்டதான் இருக்கும். மீண்டும் ஒரு முறை நாங்கள் தமிழக அரசுக்கு சொல்லிக் கொள்வது என்னவென்றால், அவருடைய இறப்பிற்கு, அவருடைய படுகொலைக்கு, இறப்புலாம் சொல்லக்கூடாது, அவருடைய படுகொலைக்கு வந்து காரணமான நபர்களை, உண்மையான நபர்களை கைது செய்து, அது மாதிரி நம்மளால சொல்ல முடியல அப்படிதான் சொல்லணும். உண்மையில ஆம்ஸ்ட்ராங்கோட இறப்பு வந்து மிகப்பெரிய அளவு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லணும். நன்றி, வணக்கம் மக்களே.